அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2 சூரியன் புதன், 3 குரு, 4 சுக்கிரன் கேது, 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். சுக்கிரன் 4 இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் அபரிமிதமாக உண்டு. எதிர்பாராத விதத்தில் பண வரவுகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஜென்ம ராசியில் செவ்வாய், 2 சூரியன் என்பதால் அடிக்கடி கோபம் வரும். உஷ்ண வார்த்தைகள் வெளிப்படும். கோபத்தை அடக்குதல் வேண்டும். தியானம், யோகா போன்றவற்றை செய்தல் வேண்டும். எதிலும் பொறுமையுடன் இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில விதமான வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் தாங்கள் முடிப்பீர்கள். மாணவியர்கள் தேவையில்லாத சகவாசத்தை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். 2 இருக்கும் சூரியன் அடுத்த வாரம் 3ஆம் இடத்துக்கு வரும்போது அரசாங்க ரீதியான நற்பலன்கள் அனைத்தும் நடைபெறும். அரசியல்வாதிகள் அப்போது புகழ் பெறுவர். புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பதால் தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் புதிய இயந்திரம், தொழில்நுட்பம் சேர்ப்பீர்கள். பத்திரிகையாளர்கள் முன்னேற்றமான வாய்ப்பை காண்பர். தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பது தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். பண வரவு நன்றாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். சேமிப்பினை தொடர வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு 3 குரு இருப்பதால் சில சங்கடங்கள் வரலாம். பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி, பெண்ணிற்கு பெண்ணே எதிரி. வீண் பழி சொற்கள் வரலாம். ஆகவே ரிஷபராசி பெண்கள் ஆண்களிடம் அதிகமாக பேசுதல் வேண்டாம், நெருக்கம் வேண்டாம். சிலருக்கு காதல் உணர்வுகள் வரலாம். ஆகவே ரிஷபராசி பெண்கள் ஆண்களிடம் நெருக்கமாக இருக்க வேண்டாம். வீண் பழி சொல் ஏற்படும். கவனம் தேவை. ராசியில் செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் சூரியனும் இருப்பதால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கணவன் மனைவி உறவுகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வருமானம் நல்லபடியாக வந்தாலும் அதையும் தாண்டி செலவுகள் முன்னே வந்து நிற்கும். சேமிப்புக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆகவே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கோபத்தை அடக்குதல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் வீண் பழி சொற்கள் வரலாம். கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.